இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் கடைசியா என் பொண்டாட்டியே கை காட்டுறீங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னதும் அமுதாவை பேசுறீங்களா? மாமா, உங்க கால்ல விழுந்து நான் கேக்குறேன். அண்ணன் எதுவும் சொல்லாதீங்க மாமா. எங்க அண்ணன் என்ன என்ன வேணாலும் சொல்ல உரிமை இருக்கு. ஹேய், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். கேட்டியா கேட்டியா? உன் தங்கச்சி என்ன சொல்லி ஆயிரான்னு கேட்டியா? போதும் மணிகண்டா, எல்லாரும் பேசிட்டீங்களா? நானும் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். எனக்கும் கபிலனுக்கும் இந்த வீடு சொத்து பணத்து மேல எந்த ஆசையும் கிடையாது. இதெல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் நம்ப போறதும் கிடையாது. எப்ப இந்த வீட்ல நீங்க எல்லாம் என்ன நம்பாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அப்பா கிட்ட கையெழுத்து வாங்குற அளவுக்கு போயிட்டீங்களோ, இனிமே நான் எதையுமே நியாயப்படுத்த முடியாது. அப்பா உடம்பு சரியாகி வரட்டும். அவர் எப்ப இந்த வீட்டுக்கு வராரோ அப்ப நானும் கபிலனும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். அக்கா போதுமா? புனிதா, என்னம்மா சொல்ற? நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்றியா? என்னம்மா ஏமா அப்படி சொல்ற? டேய், கேட்டியாடா? கேட்டியா? டேய், புள்ளத்தாச்சி பொண்ணுடா இவ. புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி காயப்படுத்துறீங்களேடா. என்ன இந்த சொத்து சுகம் எல்லாம் வேணும் அதானே? வச்சுக்கோங்கடா, இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, பணத்தை வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு கண்டிப்பா இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், ஆசையும் இல்ல. ஐயோ, என் பொண்ணையும் என்னையும் நிம்மதியா இருக்க விடுங்கடா. எனக்கு அது போதும்டா, எனக்கு அது போதும். நல்லா அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க, சரியா? அம்மா அம்மா அம்மா, இந்த சாவி கொத்த நீ வச்சுக்கோ. இருங்க. அம்மா, விடுங்கம்மா, அழாதீங்கம்மா, விடுங்கம்மா, பரவாயில்ல போட்டும். யாழி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு நாளைக்கு பாதி நேரம் நான் கிச்சன்ல தான் இருக்கேன். மூச்சு முட்டிட்டு வருது, அதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு இங்க வந்தேன். கிச்சன்ல இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? பின்ன இருக்காதா? என் அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் நான் ராணி மாதிரி இருந்தேன். இப்ப என் நிலைமைய பாத்தியா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க அம்மா செஞ்ச வேலையெல்லாம் இப்ப நான் செய்ய வேண்டியதா இருக்கு. எப்படா கிச்சன்ல இருந்து வெளியே வருவோன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட தான் வரும். எனக்கு அதுல சந்தேகமே இல்லாமதா. ஆனா இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அதிசயம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். நான் நினைச்சது என்னைக்கு நடந்திருக்கு? மணிமாமா புனிதாவோட பெட்டி படிக்க தூக்கி போடும்போது என் அண்ணன் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டாரு. ரோஷப்பட்டு புனிதாவை கூட்டிட்டு கிளம்பிடுவார்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கலையே. இவ்ளோ நடந்த பிறகும் எப்படி புனிதாக்கா இங்க இருக்காங்க? அதான் என் மாமனார் வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு போயிடுவேன்னு புனிதா சொன்னாலே. அது நடக்குதான்னு பாப்போம். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நீ என்ன பண்ணலான்னு இருக்காமதா? ஏன்னா புனிதாக்கா கிளம்புறேன்னு சொன்னாலும்
அத்தை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்க இருக்க வச்சிருவாங்கன்னு தோணுது. இனி அது ஒரு காலம் நடக்காது யாழினி. எப்பவும் புனிதாவுக்கு சப்போர்ட் பண்ற சரவண மாமாவும் தெய்வானையும் இப்ப நம்ம பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே புடிச்சுக்கிட்டு தெய்வானுக்கும் புனிதாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் நினைச்ச மாதிரி முழு கண்ட்ரோலை என்னால எடுக்க முடியும். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. நான் உன் கூட இருந்திருக்கேன். என்னையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் உன்னை மறப்பனா? நீ என்ன கேக்குறியோ அது உனக்கு கிடைக்கும். ஓகே? நான் பெருசா என்ன முதா கேட்க போறேன். என் அப்பா அம்மா பண்ணது தப்பு தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு உழைச்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அவங்களுக்குன்னு சேர வேண்டியதை கொடுத்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. உன்னால முடிஞ்சா என் அம்மா அப்பாவை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துரு அமுதா, ப்ளீஸ். அவ்வளவுதானே? நீ ஃப்ரீயா விடு. முதல்ல புனிதா இந்த வீட்டை விட்டு வெளியில போகட்டும். அப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு. ஓகே? டேய் என்னடா இது? டேய், புருஷனும் பொண்டாட்டியும் முதல்ல வெளியே போங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் அழுதுட்டு இருப்பீங்க? என் கூட இருக்கும்போதாவது நிம்மதியா இருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. கபிலன், என்னால முடியல. அப்பா மனசை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்ப இப்போவும் நீங்க உங்களுக்காக அழல, மாமா நினைச்சுதான் அழுறீங்க, அப்படித்தானே? எனக்கு மணிகண்ட பேசின எதுவுமே வருத்தம் இல்ல. அவன் பார்வைக்கு நாம இந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம்னு நினைக்கிறான். ஆனா அவன் நினைக்கிற மாதிரி நாம இல்லைன்னு ஒரு நாள் அவன் புரிஞ்சுப்பான். அப்ப இந்த வீடு பழைய வீடா மாறிடும். ஆனா இப்ப என்னோட கவலையே வீட்டுக்கு வெளியே இருந்து நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சாதான். புனிதா, புனிதா, அம்மா, வாங்க அத்தை. புனிதா, என்னடா அம்மா நீ ஏமா அழுதுட்டு இருக்க? ஆ? கண்ணு, அம்மாவை மன்னிச்சிடுறா தங்கம். மாப்பிள்ள, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. சரவணனும் மணிகண்டனும்